நீங்கள் மாலை சுற்றி பார்க்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்பிங் பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, இந்த மாலுக்கு நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், மெய்சில் எடுத்து போயிடுவீங்க. இந்த அளவு பிரம்மாண்டமான கட்டமைப்பு வச்சுருக்காங்க இந்த மாலில். எல்லா மாலும் பிறந்தா இந்த மாலும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இதுக்கு ஆர்கிடெக்சரல் எலிகன்ஸ் வந்து வேற லெவலுங்க. இதுக்கு உள்ளாடி நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரானீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வைப்ரண்ட் ஃபீல் கிடைக்கும். மேலும் இதுதான் இங்கே பெங்களூர்ல மிகப்பெரிய மால். பெங்களூர்ல மிகப்பெரிய மாலா? அப்படி என்னதான் இந்த மாலில் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுபோல் இந்த மாலுக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெங்களூரில் வெயில் அதிகம் அடிக்கிறனால சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் வீட்டில் இருந்து கிளம்புறோம். ஒரு 6:45 போல் மாலுக்கு ரீச் ஆகிட்டோம். மாலுக்கு ரீச் ஆனதுமே பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் டோக்கன் எடுத்துக்கணும். டோக்கன் எடுத்துகிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இந்த டோக்கனை வச்சு தான் பார்க்கிங் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான அளவுக்கு பார்க்கிங் ஏரியா அதிகமாகவே இருக்குது. உள்ள என்ட்ரி ஆனதுமே ரூட் மேப் வச்சுருக்காங்க. இந்த மேப்பை பார்த்து நம்ம எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் உள்ள என்ட்ரி ஆனதும் ஏதோ சொகுசு கப்பலுக்குள்ளாடி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த அளவுக்கு அற்புதமாக கட்டியிருக்காங்க. உள்ள என்ட்ரி ஆனதுமே எல்லா ப்ரீமியம் கடையும் நம்மளால பார்க்க முடியும். அப்புறம் டெக்கரேஷனும் இங்கே வேற லெவல் ஹைலைட். கிரீனரி மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீனரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு நேச்சுரல் போலவே இருந்துச்சு. இந்த ரூஃப் டாப் பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப வேல்யூவான ஒரு டைமண்ட் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தாங்க, நீங்க பாருங்க அதை. எல்லா ஃப்ளோர்லையுமே ஃபுட் அண்ட் காஃபி அவுட்லெட் வச்சிருந்தாங்க. நாங்கள் ஸ்டார்பக் போயிருந்தோம். இந்த மாலில் வெரி லக்ஸரியஸ் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது பேலஸ் லுக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஹேங்கிங் லைட்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் ஈச் அண்ட் எவ்ரி கார்னரில் வச்சுருந்தாங்க. இந்த மாலுக்கு இன்டீரியர்ஸ் பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நேச்சுரல் இல்லைங்க, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்ததும் இந்த ராயல் என்ட்ரன்ஸ் வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே திருவிழா கடை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி மாலுக்குள்ளே போக வேண்டியதான். ஏன்னா மேலே இன்னும் 3 ஃப்ளோர் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த செட்டப்பு ஹாரி பாட்டர் மூவியில் வர செட்டப்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்டீரியர் ஒர்க் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வியூ வந்து டாப் ஃப்ளோரில் இருந்து எடுத்தது. இந்த வியூ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்புறம் டாப் ஃப்ளோரில் வந்து ஃபுட் அண்ட் கேமிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கடைகளும் இங்கே இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நாங்கள் சூஸ் பண்ணது KFCங்க. சாப்பிட்டுட்டு மூவி பார்த்து என்ஜாய் பண்ணோன்னா ஐநாக்ஸ் தியேட்டரும் உள்ளே இருக்குது. ஃபைனலாக கிட்ஸ் ப்ளே ஏரியா போயிருந்தோம். இங்கே ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. இங்கே இதுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதில் டாப்அப் வந்து ஸ்டார்டிங் 600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிக்கெட்டை ATM கார்டு மாதிரி யூஸ் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பே பண்ணி எல்லா கேமும் விளையாடிக்கலாம்.
நான் பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அவ்வளோதாங்க பீனிக்ஸ் மால் ஆஃப் ஏஷியா டூர். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பாய், see you. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.